நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னையிலே இருந்து ஒரு சிறப்பான தகவலை தந்திருக்கிறார். கலைத்தாயின் முதல் மகன் என்றும் சரஸ்வதியினுடைய அனுகிரகம் பெற்ற அற்புதமான ஒரு நடிகர், தமிழ் திரை உலகத்தில் கிடைத்த ஒரு பொக்கிஷமாக கருதப்படக்கூடியவர், நடிப்பின் இலக்கணம் சிம்ம கொரலோன் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், செவ்வாழியர் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படங்களுக்கு மேல் நடித்து புகழின் உச்சியிலே இருந்தவர். 250 திரைப்படங்களிலே நடித்து சிறுக சிறுக பணத்தை சேர்த்தி தன்னுடைய இல்லத்தை, கனவு இல்லத்தை, கமலா இல்லம் என்று அழகான இல்லத்தை சிறப்பான முறையில் கட்டி முடித்து அந்த வீட்டிலே வாழ்ந்து மனைவி, மகன், மகள், பேரன், பேத்தி என்று குடும்பத்தோடு வாழ்ந்தார். அந்த 250 படங்களிலே நடித்து சிறப்பான புகழை பெற்றார். ராஜராஜ சோழன் என்ற திரைப்படத்தை பார்த்தால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அங்கே தெரிய மாட்டார். ராஜராஜ சோழனை தான் அந்த திரைப்படத்திலே மக்கள் பார்த்திருப்பார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்தை பார்த்தால் அங்கே பேசுகின்ற அந்த சிம்ம குரலும் அவருடைய நடிப்பும் அவருடைய நடையும் பாவனையும் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நமது கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார். உயிரை சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் யாரும் ஓரளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் என்று சொன்னால் இன்றைக்கு கண் முன்னால் வந்து நிற்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய முகம்தான் என்று சொல்லுவார்கள். பரமன், முப்பொருள், முக்கண் முதல்வன் என்று ஈசனை, பரமனை எல்லோரும் போற்றுவார்கள். அந்த பரமனை யாரும் கண்டதில்லை என்பது உண்மை. ஆனால் அந்த பரமனை பற்றி எண்ணுகின்ற போது, நினைக்கின்ற போது அவருடைய நடை, பாவனை, பேச்சு, திரும்புகின்ற அந்த முகம் என்று பார்த்தால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிம்ம கொரலோனுடைய முகமாகத்தான் இருக்கும். திருவிளையாடல் என்ற திரைப்படம், ஏ.பி. நாகராஜன் இயக்கிய திருவிளையாடல் என்ற திரைப்படத்திலே அவர் அந்த கடற்கரையிலே மீனவனாக நடந்து செல்லுகின்ற அந்த காட்சி, அந்த நடையை இன்றைக்கு பார்த்தாலும் அசந்து போகக்கூடிய நடையாக இருக்கும். அப்படி எந்த வேடம் போட்டாலும் அந்த வேடமாக மாறி நடித்து கலைத்தாயின் முதல் மகனாக பிறந்து திரை உலகத்தில் ஒரு சரித்திரம் படைத்து சரித்திர நாயகனாக திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 250 திரைப்படங்களிலே நடித்து தன்னுடைய இல்லத்தை கட்டிய அந்த வீட்டை இன்றைக்கு ஒரே ஒரு படத்தின் மூலமாக தயாரித்து நடித்த துஷ்யாந்தன், ராம்குமார் மூத்த மகன் ராம்குமார் என்றெடுத்த துஷாந்தன் நடித்த திரைப்படத்திற்காக வாங்கிய 3,74,00,000க்கான பணத்தை வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 கட்ட வேண்டும். கட்ட தவறினால் அதற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருடைய மனைவி கமலா அம்மா, அவருடைய
தாயார், தந்தை, தம்பி, அண்ணன் என்று குடும்பமாக வாழ்ந்த அந்த வீடு ஜப்திக்கு வரப்படும் என்று இன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்பதை கேட்கின்ற போது எல்லோரும் ஆடி போய்விட்டார்கள். சென்னை ஐகோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது என்று இன்றைக்கு வந்திருக்கின்ற செய்தியை பார்த்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். 250 படங்களிலே நடித்த நடிகர் திலகத்தினுடைய மூத்த மகன் ராம்குமார் அவருடைய மகன் துஷ்யாந்தன் ஒரே ஒரு படத்தில் நடித்து தயாரித்ததற்காக வாங்கிய பணத்தை கட்ட முடியாமல் இன்றைக்கு அந்த வீடு ஏலம் போகிறது என்று கேட்கின்ற போது வேதனையாக இருக்கிறது என்று நடிகைகளும் இன்னும் அவருடைய ரசிகர்களும் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். இதை மீட்பதற்கு யார் முன் வருவார்கள் என்ற ஒரு கேள்விதனையும் இன்றைக்கு திரை உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது, தமிழ் திரை உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது என்று நமது செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னையிலே இருந்து இந்த தகவலை தந்திருக்கிறார். இந்த ஒரு செய்தியை வேதனையோடு நீலமலை தொலைக்காட்சி சொல்லுகிறது என்றாலும் அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய புகழை சொல்லும் விதமாக அவர் நடித்த திரைப்படங்களிலே இருந்து சிறப்பான காட்சிகளை எல்லாம் எடுத்து தொகுத்து அருமையாக நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து இதற்கு சிறப்பான ஒரு தீர்வு விரைவில் கிடைக்கும். அதையும் நமது நீலமலை தொலைக்காட்சியில் நாம் ஒளிபரப்பு செய்வோம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.